அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் சோலார் தான். இது வந்து ஒரு 5 ஹெச்பிக்கான செட்டு. இப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குது 3 ஹெச்பி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 22 பேனல் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10, இதில் ஒரு 10, இதில் ஒரு 10 இருக்குது. அடிஷ்னலாக ஒரு 2 பேனல் ஆட் பண்ணியிருக்கு. இது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போது நமக்கு கொஞ்சம் போர்வெல் ரொம்ப ஆழம் 1000 ஃபீட்டில் ஓடிட்டுருக்கு. அப்போது வந்து இந்த ஈவினிங் ஒரு 5:30 மணி 6 மணி வரைக்கும் ஓடணும் அப்படின்றதுக்காக பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேனல் வந்து இதெல்லாம் ஒரே பொசிஷன் தான் வச்சுருப்போம். இது வந்து 2018 போட்டுதுங்க. செல்ஸில் எதுவும் டேமேஜ் இல்லை க்ளீனாக இருக்குது. இப்போயும் மோட்டர் ஓடிட்டு தான் இருக்குது. இது செல்ஸ் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னால் பார்த்தாவே பட்டெல்லாம் வந்து கரிப்பிடிச்சிருக்கா என்னன்றது பார்த்தாவே தெரிஞ்சிடும். க்ளீனாக இருக்குது. செல்ஸில் எந்த ஒரு விஷயம் இல்லை. இதை பார்த்திங்கன்னா 22 பேனல் 240 வாட்ஸ், கிட்டத்தட்ட 5700 வாட்ஸ் சம்திங் இதில் பேனல் இருக்குது. இப்போது இது கூட வந்தது பார்த்திங்கன்னா ஏபிபி டிரைவ் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மூடிக்கிச்சு. 24.5 ஹெர்ட்ஸ்லேயும் அதில் பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.9. இது 3 ஹெச்பி போர்வெல் ஓடிட்டுருக்கு 1000 அடியில். இப்போ 3 ஆர்ம்ஸ் 27 ஹெர்ட்ஸில் ஓடிட்டுருக்கு. எவ்வாறு வெயில் தொடங்குது அப்படியே நமக்கு ஹெர்ட்ஸ்க்கு ஓடிட்டு போகாது. இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா 3 மணி பக்கம் ஆகிடுச்சு ஈவினிங்கு. இப்போ 3 ஹெச்பி 1000 அடியில் ஓடிட்டுருக்கு. 1 இன்ச் பெரிய தான் போட்டிருக்கோம். போரில் தண்ணி வரல, வெடி வச்சு லைன் பண்ணதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேல். இது வந்து 2018 போட்டது. இது 7 ஹெச்பி டிரைவுங்க. தெரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்பு ஹெச்பி ஆர்ம்ஸ் இதெல்லாம் எல்லாமே போட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா 5.5 கிலோவாட்ஸு 2 ஹெச்பி 400 வோல்டேஜ் 3 பேஸ் 450 வோல்டேஜ் ஸ்பெக் எல்லாமே இதில் இருக்கும். ஏபிபி டிரைவ் இன்றைக்கி வந்து மார்க்கெட் கிடையாது. அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாேருக்கும் தெரியும், டெக்னீஷியன் இருக்குது. பட் இது செட்டோடு வந்தது. இந்த டிரைவ் லைஃப் அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக நம்ம அப்போவே பவர் பேங்க் கெப்பாசிட்டர் எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா கொடுத்து போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 4 கெப்பாசிட்டர் இருக்கும். அதில் 4 இருக்கும், மொத்தம் 8 இருக்கும். இதுக்குள்ளேவே பில்டுனா ஒரு 4 இருக்கும், மொத்தம் 12 இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு டிசி ஸ்டோரேஜ் எல்லாமே இந்த கெப்பாசிட்டிக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். திடீர்னு பவர் டவுன் ஆகுது, மேலே வெளிச்சம் குறையுதுன்னு போது அந்த கேப்ஸ் வந்து வீக் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம அடிஷ்னலாக போட்டிருக்கோம். அதில் ஒரு 4 நாள் 8 இருக்குது. அதனால் டிரைவோடைய லைஃப் ஸ்பேன் அதிகமாகவும் இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப். இது வந்து நம்ம வாங்கி இதுக்கு மேலே சார்ஜ் மட்டும் ஆன்குள்ளே போட்டிருக்கோம். இதை வந்து ஃபோன்லேயே நம்ம எங்கே இருந்தாலும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்எம் கண்ட்ரோல் டிவைஸ் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 3 மோட்ரு ஓடிட்டுருக்கோம். மேலே இப்போ ஆனில் இருக்கிறது போர்வெல் மோட்ரு. கீழே வந்து பார்த்திங்கன்னா கிணத்து மோட்ரு ஒன்று இருக்குது, அது ஒரு 3 ஹெச்பி. இன்னொன்று இருக்குது பக்கம், இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஹெச்பி. இது வந்து தொட்டிக்கானது. அப்படியே போயிட்டு பார்ப்போம். அது மோனோ பிளாக்கு தொட்டிக்கானது. இது வந்து தொட்டிலேருந்து தண்ணி பாசனன்றதுக்காக அப்போ போட்டது. இதில் ஒரு ஐடியாவாக அப்படி பண்ணிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது பாக்ஸ் மட்டும் டெல்டாவோடைய பிராண்ட். இது நம்ம அது ஏபிபியில் கொடுத்ததெல்லாம் துருப்பிடிச்சி போயிடுச்சு. அது பல்லிலாம் உள்ள எடுத்துட்டதுனால அந்த டெல்டாவோடைய பிராண்டு ஒன்று தேடி பிடிச்சி வாங்கி போட்டிருக்கோம்.